ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு சிலராய் தேவ பர்வதமாகிய அவருடைய வீட்டிலே பரிசுத்த ஆலயத்திலே கடந்து வந்து நம்முடைய ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய நல்ல ஒரு பாக்கியம், அவரை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நல்ல பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கூட அரிதாக கிடைத்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தனாலே காணக்கூடாதபடிக்கு பலரும் தடைப்பட்டு போயிருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் இல்லை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவருடைய சம்பவத்திலே அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தபடினாலே நானும் நீங்களும் கூட தேவ சன்னிதானத்தில் கலந்து வந்து அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். இது பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட இந்த நாளிலே தந்திருக்கிறமைக்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாட்டு ஆராதனை செய்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் மகிழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து பாட்டு ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை கூட பெற்றுக்கொண்டோம். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆத்மாவை தேவனுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்கிற வேலையாக இது இருக்கிறது. ஆனபடினாலே பரத்திலிருந்து நம்முடைய தேவன் நமக்கு நல்ல மன்னாவாகிய ஆகாரத்தை, ஆவிக்குரிய மன்னாவை நமக்கு அனுப்பி தரும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜபத்தோடு கூட காணப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக கலாத்தியர் புஸ்தகத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவநாயகத்தில் தந்திருக்கிறார். அதை முன்னிட்டு பரிசுத்த ஆவியானவர் நாமே நமக்கு நல்ல ஆலோசனை பரத்திலிருந்து அனுப்பி தர நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் வேண்டிக் கொள்வோமாக. எடுத்தவர்கள் எழுந்து நின்று வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிங்க. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைப்பானோ அதையே என்ன செய்வான், அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆனபடினாலே நீங்கள் மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று ஒரு வார்த்தை இங்கே நமக்கு எச்சரிப்பாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேத புத்தகத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு. நல்லது செஞ்சா நல்லது நமக்கு பலனா கிடைக்கும். நம்ம தீமை செஞ்சோம்னா தீமைக்கு பதிலாக நமக்கும் தீமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதி நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனபடினாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளை நன்மை செய்கிறோமோ இல்லையோ, நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது திரும்ப நம்ம தலையில வந்து சேரும், நமக்கு அது வந்து பலிக்கும், லபிக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப கடுமையான ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. அதுபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்கிறோம் என்பதில் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருந்து நன்மையே கண்டி யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. சரி, அவன் எனக்கு தீங்கு செஞ்சுட்டான், அவன் எனக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டான், என்ன இப்படி பொல்லாங்க ஒரு காரியத்தை என் மேல சாட்டிட்டான், நான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லி பொய்யா சொல்லி என் பேரை கெடுத்துட்டா இருக்கட்டும், என்னன்னு செஞ்சுட்டு போட்டோம். இந்த வேத வாக்கியத்தின்படி அப்படி செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு, தீமை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறபடி அவர் தீமை அனுபவிப்பாரு. அப்ப நான் என்ன செய்யணும், நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, தேவ சமூகத்தில் ஒப்பித்து விட்டு என்ன செய்யணும், அமைதியாக நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டாம். பதிலுக்கு பதில் நீங்க செஞ்சு நீங்களும் வட்டியும் முதலுமா ஆண்டவரத்தில் என்ன செய்யாதீங்க, வாங்கி கட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை பதிலுக்கு செய்தால் சரிக்கு சரியாகி கொடுக்கிறது. ஆனபடினால் அவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நமக்கும் வந்து சேரும். ஆனபடினால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யறோங்கிறதுல நம்ம ரொம்ப என்ன செய்யணுமா, கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நம்ம நல்லதே செய்யறோம், நன்மையே செய்யறோம், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல அப்படின்னு வச்சுக்கங்களேன்.
நமக்கு யாரும் தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அங்கு திட்டமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு யாருப்பா தீமை செய்ய முடியும்? நீங்க கடவுளுக்கு பயந்து நல்லதே செய்றீங்க, எல்லாருக்கும் நன்மையே செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாரு தீமை செய்ய முடியும்? முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எதை விதைக்குமோ அது அறுப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற. அப்படினால நாம் தீமையை விதைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நல்லதே விதைக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறமைக்காக நானும் என் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்தில் 50வது அதிகாரத்தில் 19-20 யோசேப்பு தன்னுடைய கடைசி காலங்களில், அந்திம காலங்களில் அவர் நல்லது, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலங்களில் பின்னாட்களில் அவரு தம்முடைய சகோதரரை பார்த்து இப்படி சொன்னாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொன்னோம், இப்போ நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லதுதான் நடக்கும், உங்களுக்கு யாரும் கெட்டது செய்ய முடியாது. சரி, அப்படியே கெட்டது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோமே, அது கெட்டதா முடியாது, அது நன்மையா முடியும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த பொல்லாப்பான காரியமும் தீமையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. செஞ்சவங்களுக்கும் பதிலுக்கு நம்ம செய்யக்கூடாது, பேசுறவங்களுக்கு பதிலுக்கு நம்ம பேசவும் கூடாது. கர்த்தரிடத்தில் அதை ஒப்புவித்து விட்டு நாம் மன அமைதியாக நாம் இருக்கிறதுக்கு நாம் பழகி கொள்ளணும்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு. வாசிங்க, ஆதியாகமம் 50 19-20 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50 19-20 எடுத்து வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்க எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, உண்மைதான், வாஸ்தவம் தான். தேவனை இப்பொழுது நடந்து வருகிறபடியே உங்களை மாத்திரம் இல்லப்பா, எல்லா அநேக ஜாதிகளை, ஜனங்களே, பல நாட்டுக்காரர்களே உயிரோடு காக்கப்படுக்கு. ஆமா, நீங்க தீமை செஞ்சீங்க, ஆனா அது நன்மையா ஆண்டவர் மாத்திட்டாரு, நன்மையா பிடிச்சிட்டு, அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு இப்பவும் நான் தீமை செய்ய மாட்டேன், தீமை செய்யறவங்களுக்கு தீமைக்குரிய பலன் வரும்னு நான் அறிஞ்சவன், அதனால நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அப்ப நல்லதே விதைச்சா நல்லதே அறுப்போம், கெட்டதை விதைச்சா கெட்டது அறுப்போம். அது அப்படினால யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது அப்படினால நம்ம எதை எரியமோ அது நமக்கே திருப்பி வரும். பாருங்க, ஒரு பந்து எடுத்து ஒரு சுவத்தில் நீங்க எரிஞ்சீங்கன்னா அந்த எரிஞ்சு என்ன ஸ்பீடில் எறிகிறீங்களோ அதே ஸ்பீடில் அது உங்களை நோக்கி திரும்ப வரும். நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வரும், கெட்ட காரியத்தை செஞ்சீங்கன்னா அது திரும்ப உங்களுக்கே வந்து உங்களுக்கு பழிச்சிரும். ஆனபடினால நம்ம ஒருபோதும் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. லேவியராகமம் புஸ்தகத்தில், லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் தேவன் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த காலங்களில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. லேவியராகமம் 25:17 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க, லேவியராகமம் 25:17. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாய கர்த்தர், எனக்கு பயப்படணும். என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த அநியாயமும் நீங்க செய்யாதீங்க, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. சரி, அப்ப துரோகம் செய்யலாமா? அநியாயமே செய்யக்கூடாதுங்கிற பொழுது துரோகம் கூடவே கூடாது, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. நல்லது செய்த ஒருவருக்கு தீமை செய்கிறது தான் துரோகம்.
ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றிருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக நாம் ஏதாவது துணிகரமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும்படியா, பாதிக்கப்படும்படியா, அவருடைய திருச்சபை பாதிக்கப்படும்படியாக, தூசிக்கப்படும்படியாக, ஜனங்கள் இடறி கெட்டு போகும்படியாக ஒரு காரியத்தை நம்ம அறிஞ்சும் துணிந்து நம்ம செய்யறோம்னா அதற்கு பேர் தான் துரோகம். நன்மைக்கு தீமை செய்கிறது தான் துரோகம். அந்த துரோகம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தில் 33 1வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான். நீங்க என்ன விதைக்கிறீங்க, என்ன செய்யறீங்கிறதுல ரொம்ப கவனம் உள்ளவங்களாக நம்ம இருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது, இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏசாயா புத்தகத்திலே 33வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்களேன். நீங்க ஏசாயா 33:1 வாசிங்க. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு உங்களுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவாங்க. நீ என்ன செய்யறியோ அது உனக்கு காத்திருக்கு, உனக்கும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நீ துரோகம் பண்ணினா இன்னொருத்தன் உனக்கு துரோகம் பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. அப்படி நீ கொள்ளையிட்டீன்னா உனக்கு அது உடனே இன்னொருத்தன் கொள்ளையிடுவான். நீ என்ன தெரியும் அது உனக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டு. அப்படின்னா நம்ம கெடுதல் செய்யலாமா, யாருக்காவது அநியாயம் செய்யலாமா, யாருக்காவது துரோகம் செய்யலாமா, விசேஷமா ஆண்டவருக்கு துரோகம் செய்யலாமா, அவருடைய சபைக்கு துரோகம் செய்யலாமா? ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம காணப்படும். நம்ம அப்படி இல்லைன்னு சொன்னா அது திருப்பி நமக்கே வரும், நம்ம தலையில வந்து விடிஞ்சிடும். நான் செஞ்சது என் தலையிலே வந்து விடிஞ்சிட்டுன்னு சொல்லி சிலர் எப்படியாக ரொம்ப கதறி அழுகிறத நம்ம சில வேளைகளில் நம்ம சமுதாயத்தில் குடும்பங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். நான் செஞ்சது என் தலையிலே வந்து விடிஞ்சிட்டப்பா, எனக்கே வந்து விடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இறைவனால் செய்யப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்ம சொன்னோம், நம்ம என்ன விதைக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். யோவாப்புன்னு ஒரு படைத்தலைவன் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜாவுக்கு படைத்தலைவனாக இருந்தார். அவரு அநியாயமா 2 இஸ்ரவேலின் படைத்தலைவர்களை, தன்ன மாதிரி இந்த படைத்தலைவர்களை அநியாயத்துக்கு கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பின்னாட்கள்ல தாவீது ராஜா சாலமோன்ட்ட சொன்னாரு, யோவாப் ரொம்ப நல்லவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத, அவன் ரொம்ப மோசமான ஆளு. தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய காரியங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், என்ன அநியாயம் வேணாலும் செய்வான், துரோகமும் செய்வான். ஆனபடினால அவனை நீ நம்பிடாத, அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாரு அப்படின்னு தம்முடைய மகனாக சாலமோனுக்கு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே தாவீது ராஜா சொல்லிட்டு போனார். அவர் அநியாயமா என்ன செஞ்சிட்டார், இந்த யோவாப் தன்னை போல நல்ல திறமைசாலிகளாக இருந்த 2 படைத்தலைவர்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போட்டார். ஒன்று அமாசா, இன்னொன்று அப்னேர் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 2:5 ஒரு தோட்டத்தில் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க நேருக்குமார் அப்னேருக்கும் ஆமா வாசித்து பாருங்க. அப்படி செஞ்சுட்டாரு, கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிற. வாசிங்க. வந்த பொழுது ஆமா அமாசா அங்க வந்தாரு. ஆமா மறைவா ஒரு கச்சை கட்டிக்கிட்டு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறாரு. இவன் மறைச்சி வச்சு யோவாப் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு கச்சை கட்டிக்கிட்டு இந்த கச்சைக்குள்ள
ஒரு கத்தியை வச்சுட்டு அந்த கத்தியினால் குத்தி இந்த அமாசாவை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆனால் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அந்த அது அமாசைக்கான அது கீழே விழுந்திருக்கு. சரி, அப்பமாதும் இது ஒரு கர்த்தர் நமக்கு காட்டின ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தர் இதுக்கு குறுக்க நிற்கிறாரு, தப்புன்னு நம்மளை தடை செய்கிறாருன்னு கூட அந்த பலசாலிக்கு புத்தி வரல. அந்த அளவுக்கு பதவி கண்ணை மூடி, பதவி மேலே உள்ள அந்த போஸ்ட் மேலே உள்ள அந்த காரியம் கண்ணை மூடிட்டு மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்படி அவர் என்ன செஞ்சாரு? அதுக்கப்புறமும் அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிற பொழுது அவர் குத்தி கொண்டுட்டாருன்னு கீழே உள்ள வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. இப்படி 2 கொடிய செயலை, அநியாயத்தை, பெரிய துரோகத்தை செஞ்சார். அவங்க 2 பேரும் நம்பி தான் அவர் இணங்கி தான் அவர் கூட்ட பொழுது அப்படிலாம் யோவாப்பு செய்ய மாட்டான்னு நம்பி தான் போனாங்க. நம்பினவங்களை கழுத்தறுத்து விட்டார் இந்த யோவாப்பு என்று சொல்லி இங்கே நமக்கு தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் ரொம்ப சோத்திரம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறோம். நம்பிக்கை துரோகம் ரொம்ப மோசமானது. அந்த பாவத்தை தாவீதும் செஞ்சாருன்னு சொல்லி தான் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை தாவீதும் செஞ்சார். யாருக்கு செஞ்சார்? உரியாவுக்கு செஞ்சார். ரொம்ப ராஜ விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக உரியா இருந்தார் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்ளப்படுகிறது. அவருடைய வார்த்தை இல்லை, அது நம்ம காண முடிகிறது. அவருடைய செயல்பாடு நம்ம காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு படை வீரனுடைய ஒரு விசுவாசம் உள்ள, ராஜ விசுவாசம் உள்ள ஒரு படைத்தலைவருடைய மனைவியை இவர் கை வச்சுட்டார். அடுத்த மனைவி தெரிஞ்சு கை வச்சுட்டார். இது பெரிய பொல்லாத பாவம், இது பெரிய துரோகம், அநியாயம் என்று சொல்லி நமக்கு தெரிய வரணும். அது 1-2 சாமுவேல் புத்தகத்தில் 10-11 அதிகாரத்தில் 10-11 வசனங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது. தெரிஞ்ச அடுத்த மனைவின்னு தெரிஞ்ச அவர் இந்த பொல்லாத பாவத்தை என்ன செஞ்சார், இந்த அநியாயத்தை விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு, படை வீரனுக்கு செஞ்சார். இது ரொம்ப பொல்லாத காரியம். வாசிக்கலாம். சாரி, முதல்ல 2 சாமுவேல் 11:4 வாசிக்கலாம். 4 வாசிக்க. ஆமா, பாத்தீங்களா, தெரிஞ்சிருந்தே துணிகரமாக அப்படி செஞ்சாங்க. அடுத்த மனைவி இவர் என்ன செஞ்சாரு, அடைந்தார் என்று சொல்லி சொல்ல முடியாது. பொல்லாத காரியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 24 கூட வாசிங்க அதே அதிகாரத்தில். அதுக்காக இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த உபச்சாரம் பண்ணது மாத்திரமல்ல, அந்த உரியாவை அந்த உபச்சார பாவத்தை மறைக்கிறதுக்கு, தான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த அம்மா கர்ப்பசிரி ஆகிட்டாங்க. அப்போ இவரு இல்லாத நேரத்தில் அந்த அம்மா எப்படி கர்ப்பமானாங்க அப்படின்னு கேள்வி எழுகிற பொழுது எல்லா குட்டு உடஞ்சு போகும். இந்த ராஜா இதை செஞ்சாருன்னு சொன்னா இது பெரிய நாட்டமான காரியம். அது முந்தி தாவீது யோசிச்சிருக்கணும், பிந்தி யோசிச்சாரு. யோசிச்சு என்ன செய்ய, அதுக்காக ஒரு படுகொலையை செஞ்சாரு. படுபாதகமான ஒரு செயல் அவரு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இங்க 24 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. செத்தார்கள். அவர் உரியாவை கொல்லணும்னு சற்பனையான காரியங்களை யோவாப்புக்கு சொல்லி அந்த ஆளை கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பெரிய நம்பிக்கை தரும். அவர் எவ்வளவு இவர் மேல ராஜ விசுவாசம் வச்சிருந்தாரு அப்படிங்கிறத 1 சாமுவேல் 11 அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிக்கிறப்ப தெரியும். சரி, குட்டு வெளிப்பட்டுரும். அதனால உரியாவை படையிலிருந்து அனுப்பிச்சு அவரை கூப்பிட்டு, சரி நீ வீட்டில் போய் பாதி சுத்துக்கிறது செய்து ராத்திரி வீட்டில் தங்கிட்டு 2-3 நாள் இருந்துட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நீ அதுக்கப்புறம் போருக்கு போ, யுத்தத்துக்கு போ அப்படின்னு ராஜா அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். அப்படி போயிட்டாருன்னா, மனைவியோட சேர்ந்து வந்துட்டாருன்னா
இது அவருக்கு பிறந்த பிள்ளைன்னு ஆயிரும், குட்டு வெளிப்படாதுன்னு தாவீதுடைய திட்டம். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யலாம், வீட்டுக்கே போகலையாம். அரண்மனையில் இருந்ததான மற்ற சேவர்கள் கூட காவல்காரங்க கூட இவர் சேர்ந்து படுத்துக்கிட்டாராம். காலையில் உரியா வீட்டுக்கு போயிட்டானா கேட்க போல ராஜாவே, அவன் முத்தத்தில் படுத்து கிடக்கான் இருந்த சேவர்களோடு கூட காவலாளிகளோடு கூட அப்படின்னு சொன்ன பொழுது ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு என்னப்பா அவனே வீட்டில் போய் தங்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நீ போன்னு சொன்ன, நீ போல ஆகும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு ராஜ விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரன், அவருக்கு ஒரு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சார் அப்படிங்கிறது பார்க்குறோம். வாசிங்க. 1 சாமுவேல் 11:10-11. 1 சாமுவேல் 11:10-11. சாரி, 2 சாமுவேல் 10:11. அப்போ உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்திருக்கிறவன் அல்லவா, நீ வீட்டுக்கு போகாது இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டான். உரியா தாவீதை நோக்கி சொன்னார், பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடார்களிலே தங்கி என் ஆண்டவனுடைய யோவாவும் என் ஆண்டவனுடைய சேவகரும் வெளியிலே பாளையம் இறக்கி யுத்தம் கலந்து நிற்கிற இந்த வேலையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனும். நான் அப்படி செய்வதில்லை என்று உங்களுடைய பேரிலும் உங்களுடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ வேறு வழி இல்லை. அப்போ நம்ம குட்டு வெளிப்படாமல் இருக்குன்னா இவனை கொன்னுட வேண்டியதான், கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவளை நமக்கு மனைவி ஆக்கிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பெரிய பொல்லாத செயலை தாவீது செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவரை அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 15:31 கூட நம்ம எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. வாசிங்க. 2 சாமுவேல் 15:31. அங்கேயும் ஒரு துரோகம் செஞ்ச துரோகியான ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாருன்னு பாருங்க. அகிபதத்தோலும் தாவீதுக்கு என்ன செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், பைத்தியமாக்கி விடும் அப்படின்னு அங்கே சொன்னாருன்னு சொல்லி அவ்வளவு சங்கடப்பட்டு அவர் உள்ளம் கொதிச்சு அவர் தாவீது ராஜா சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த அகிதாபேல் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். நம்பிக்கைக்குரிய மனுஷனாக தான் அது வரைக்கும் இருந்தார். ஆனால் தாவீது ராஜாவுக்கு ஒரு அப்சலோமுனால ஒரு கெடுதலை உண்டாக்கி நாட்டை விட்டு ஓடி போன பொழுது, அவன் ராஜாவான பொழுது இந்த நம்பிக்கைக்குரிய அந்த தாவீதுக்கு நம்பிக்கை துரோகம் தானே செஞ்சாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இவங்கெல்லாம் செஞ்சாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பிரசங்கத்தில் வாசித்தோம், நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். இவங்கெல்லாம் தீமையை விதைச்சாங்க, இவங்களுக்கு நன்மையாக கிடச்சிச்சு. இதனால் இந்த யோவாப்புக்கு நல்லதாக நடந்துச்சு, இல்லைன்னா யாருக்கு தான் நல்லது நடந்துச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த அகிதாபேல் கடைசியில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நாட்டுக்கிட்ட நின்று செத்தார், தூக்கு போட்டு செத்தாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லது செய்ய முடிஞ்சால் செய்வோம், முடியலையா யாருக்கும் நம்ம தீமை செய்ய வேண்டாம். நம்முடைய காரியங்களை காப்பாற்றிக் கொள்ளணுங்கிறதுக்காக யாருக்கும் அல்லது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரணுங்கிறதுக்காக இன்னொரு ஆளுக்கு தீமை உண்டாகும், தீமை செஞ்சால் தான் அது நமக்கு வரும்னா அது வேண்டவே வேண்டாம். நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, ஏற்ற வழியில் அது உங்களுக்கு என்ன செய்யும், ஆண்டவரால் வந்து உங்களுக்கு கைகூடி வரும், கிடைக்கும். அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, தாவீது விபச்சாரம் செஞ்சார், ஒரு கொலையும் செஞ்சார். இதே பாவம் அவருடைய குடும்பத்தில் நடந்துச்சு. முறைகேடான ஒரு பாவத்தை அம்னோன்னு நின்று இவருக்கு இவரோட ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு இளவரசர் இன்னொரு மனைவிக்கு பிறந்த தாமரங்கிறதான ஒரு பிள்ளையிடத்தில் என்ன செஞ்சான், முறைகேடான இந்த
பாவத்தை செஞ்சான். அக்கா தங்கச்சி அண்ணன் உறவு முறையில் உள்ளவங்க அந்த பாவத்தை செஞ்சான். இதை செஞ்ச பொழுது இது தாவீது ராஜாவுக்கு காதுக்கு வந்துச்சு. கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. ஏன்னா இவர் செஞ்சது அவுட் ஆயிட்டு. அதனால இந்த தப்பு தன் குடும்பத்தில் நடந்த பொழுது பிள்ளைகளை கண்டிக்க முடியல. பிள்ளைகளுக்கு ஒரு துணிகிறா. அப்படின்னு தான் நம்ம எண்ண வேண்டியிருக்கிறது. 2 சாமுவேல் 17:23 அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ராஜா என்ன செஞ்சாராம்? 2 சாமுவேல் 13:21 அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட பொழுது வெகு என்ன செஞ்சாராம்? கோபமாக இருந்தார். பற்றி இருந்துச்சு, அவருக்கு பற்றி இருந்துச்சு. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே மாதிரி அப்சலோம் என்ன செஞ்சுட்டாரு? இந்த அம்னோன் மேலே பகை வச்சு தம்முடைய தங்கச்சியை கற்பழிச்சு கெடுத்து போட்டாங்கிற அந்த பகையை உள்ளுக்குள்ளே வச்சிருந்து மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு நாள் தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து என்ன செஞ்சுட்டாரு? இந்த அம்னோனை அடித்து கொண்டு போட்டார். அப்பவும் இந்த தாவீது ராஜாவால் அது மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஒரு கையும் காலும் வாயும் கெட்டப்பட்டிருந்துச்சு. ஏன்னா நீர் யோக்கியமான பிள்ளைகள் திருப்பி கேட்டுட்டா என்ன செய்ய முடியும்? நீர் கொலை செய்யலையோ, நீர் விபச்சாரம் செய்யலோன்னு கேட்டுட்டா என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு குற்ற நிலை, குற்ற உணர்வு, மனப்பான்மை அவர்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதனால் அவர் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெரியவராக தலைவராக ராஜாவாக இருந்த போதிலும் தட்டி கேட்க முடியல, அதை சீர்படுத்த முடியல. அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமை தான் உண்டாயிற்று. இவர் ஒளிப்படத்தில் செஞ்சாரு, ஒருத்தரும் தெரியாமல் செஞ்ச மறைச்சலான்னு பார்த்தாரு. ஆனா இவரு பெத்த பிள்ளை அப்சலோமே என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது உப்பரிக்கு மேல ஒரு கூடாரம் போட்டு இவருடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் அங்க கூடி வர செஞ்சு அவங்க கிட்ட அவன் பிரவேசித்தான். இப்படி ஒரு தவறான ஆலோசனைய அகித்தோப்பேலோ அந்த அப்சலோமுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்படி நடந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டு 2 சாமுவேல் 16:21 வாசிங்க. 2 சாமுவேல் 16:21. 2 சாமுவேல் 16:21. திரும்ப அழைத்து கொண்டு வா என்றார். அதானா 2 சாமுவேல் 16:21 தானா? 16:21 அப்படி இல்லை. 2 சாமுவேல் 16:21. அப்பொழுது அகிதாப்புவேல் 16:21 16:21 2 சாமுவேல். அப்பொழுது அகிதாப்புவேல் அப்சலோமை நோக்கி பின் வைத்த மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியம் அப்படின்னு ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தார். அப்போ அவருடைய தகப்பனுக்கு நீர் நிரந்தரமாக நாட்டமாக போயிடுவார், அப்போ நீர் என்றென்றைக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பொல்லாத தவறான ஆலோசனை கொடுத்தாங்களும் அது அப்படியே அவர் செஞ்சாருன்னு அது கீழ் உள்ள வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்புறீங்க. நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், வந்து சேரும். நீ கெட்டது செஞ்சால் கெடுதல் தான் உங்களுக்கு வரும். அது கண்டிப்பாக வரும். நீ என்ன செஞ்சீங்களோ அது செவத்தில் எரிஞ்ச பந்து மாதிரி திரும்ப உங்கள் மேலே வந்து அது சாடி விடும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். யோவானோட முடிவும் அப்படி தான் இருந்துச்சு. கடைசியில் யெகோவா சாலமோனுக்கு பயந்து பலிபீடத்தில் போய் பலிபீடத்து கொம்பளை பிடிச்சிக்கிட்டாலும் பெனையா வந்து சொன்னார், இப்படி பலிபீடத்து கொம்புகளை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இரத்த பலி உள்ளவன் என்னுடைய பலிபீடத்து கொம்புகளை போய் பிடிச்சிருந்தாலும் அவனை அங்கே இருந்தும் அவனை கொண்டு வந்து அவனை கொண்டு போடணும், அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறதால இவர் இரத்த பலி இவரை விடலை.
இவர் மீறுதலுக்கு உட்பட்டார். ஆனால் அப்படினாலே பெனையாவை கூப்பிட்டு சாலமோன் ராஜா சொன்னார், அவனை பலிபீடத்திலே அவனை கொண்டு போட்டு அவர் கொண்டு போட்டார்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்தீங்களா, தீமைக்கு தீமை கண்டிப்பாக வரும். யாருக்கு தீமை செய்யக்கூடாது, யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்பிக்கை துரோகம் செய்யவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஏமாற்றினா நம்ம ஏமாந்து போவோம். ஏமாற்றாதே, ஏமாறாதே, நம்ம மனசில் வச்சுக்கிடணும். ஆதியாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 13 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை என்ன செய்ய முடிகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. ஈசாக்கு ஏசாயா கூப்பிட்டாரு, மூத்த மகன். பொதுவாக முறை என்னன்னு சொன்னா, மூத்த மகனை தான் அடுத்தால அந்த குடும்ப வாரிசாக எடுத்து அவர்களை தமக்கு பின்பாக அவர்களை அதிகாரப்படுத்திட்டு அவர்களை முன்ன வச்சுட்டு குடும்பத்தில் உள்ள மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு, உங்க அண்ணன் தான்ப்பா, எனக்கு அப்புறம் என்ன செய்வான், உங்களை எல்லாம் நடத்துவான், நீங்க எனக்கு எப்படி கட்டுப்பட்டு கீழ்பட்டு அடங்கி இருந்து என்ன சேவித்தீங்களோ, என் சொல்லுக்கு நீங்க கீழ்படுத்தி நான் சொல்லபடியெல்லாம் நீங்க நடந்துக்கிட்டீங்களோ, அதுபோல எனக்கு அடுத்தாலும் எங்க அண்ணன் தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்வாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க அண்ணனுக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கணும், அவனை உங்களுக்கு தலையா வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் செய்கிறது வழக்கம். அந்தபடி இஸ்ரவேலில் இருந்தது. சேஷ்ட புத்திர காரியம், அந்த காரியத்தை வச்சுட்டு போகணும்னு சொல்லி அவர் ஆசீர்வச்சு தேவன நாமத்தில் ஆசீர்வச்சுட்டு போகணும்னு சொல்லி, நீ போய் வாய்க்கு ருச்சியா வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னதை தாய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஒரு சரியில்லாத ஆளாச்சே இந்த ஏசா, இவன் அதுக்கு தகுதி இல்லாத ஆளாச்சே அப்படின்னு தாய்க்கு தெரிஞ்சதுனால மட்டுமல்ல, ஏற்கனவே கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது தேவனத்தில் விசாரிச்ச பொழுது தாய்க்கு ரெபெக்காளுக்கு ஆண்டவர் திட்டமாக காரியத்தை சொல்லியிருந்தாரு, உன் வயிற்றுல 2 பிள்ளை இருக்கு, 8 பிள்ளை நீ பெறுவ, ஆனா மூத்தவன் இளையவனை செவிப்பான், அவன் இவனை காட்டு அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தனால அதுக்கு ஏதுவாதான் 2 பேருடைய காரியங்கள் இருந்துச்சு. யாக்கோபு குணசாலியா இருந்தாரு, கூடாரவாசியா இருந்தாரு, தாய் தகப்பனுக்கும் தேவனுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து பணிந்து குனிந்து சொல்லி கட்டி நடக்கிறவராக இருந்தாரு. இந்த ஏசா வனவாசியா இருந்து ஒரு முரட்டு ஆசாமியா இருந்தாரு, ஒரு பக்குவம் இல்லாத ஆசாமியாக தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாதவராக ஒரு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால யாக்கோபை கூப்பிட்டு அவன் வர்றதுக்குள்ளே நான் ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு உங்கள் அப்பாவுக்கு வாய்க்கு ருச்சியாக நான் தரேன், அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் போயிட்டு இவன் ஒன்றையும் என்ன செய்ய ஏசாவையும் அவளை லேசில் அடையாளம் கண்டுக்கிட முடியாதுன்னு சொன்னப்படுது. அம்மா ஏசாவுக்கு உடம்பு பூரா ரோமம், எனக்கு ரோமம் கிடையாது, முடி கிடையாது, என்ன அப்பாவுக்கு கையை தடவி பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிட்டாருன்னா சாபம் போட்டுருவாருமா, நீ ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கா போ சொல்கிற, அது எனக்கு சாபமாக ஆயிடுச்சு சொன்னப்படுது. ஓ மேலே வர்ற சாபம் என் மேலே வரட்டு யாக்கோபு, நீ போ அப்படின்னு சொல்லி தந்திரமா கையில் செஞ்சாங்க, காலிலையும் வஸ்திரத்துக்கு வெளியில் திரிகிற அந்த சரீர பகுதியில் தோல் பகுதியில் செம்மறியாட்டு தோலை போட்டு அவங்கள அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவனால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நம்ம காத்திருந்து முறையாக தான் பெற்றுக்கொள்ளணும். அதனால யாக்கோபுக்கு எத்தனை பேர் இருக்கு, தட்டி விழுத்துவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் இருக்கிறது. அப்படி செய்யலாம்னு சொல்லி இருக்கா, அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் நமக்கு கர்த்தர் அதில் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போதனையா இருக்கிறது. இதை காட்டில் ரெபெக்காலமா இப்படி செய்திருக்கலாமோன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. உள்ளத தகப்பன்ட்ட போய் நம்முடைய புருஷன்கிட்ட போய் சொல்லி, எனக்கு எப்படி ஏற்கனவே இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்கு பார்த்துக்கோங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லி, இவன் ஏற்கனவே நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, இப்பவே என் சொல்லு உங்க சொல்லும் கேட்கறது இல்லை, ஒரு பக்தி கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு 2 புறஜாதி பிள்ளைகளை கல்யாணம் கட்டிட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நோவா இருக்காங்க. இவனை கொண்டு போய் நீங்க ஆசீர்வதித்து குடும்பத்தை நடத்திருக்குன்னு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா நம்ம குடும்பமே சின்ன பண்ணமா ஆயிடும். கர்த்தருடைய திட்டம் இப்படி இருக்கு. அதனால நான் சொல்றேன், காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செய்து கேட்கிறேன், நீங்க என்ன செய்வீங்க, இந்த ஏசாவை
உங்க சாணத்தில் வச்சுட்டு போதீங்க, அவனை அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்காதீங்க. யாக்கோபு தான் அதற்குரியவன். நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவன் குணசாலியா இருக்கான், ஒரு பொறுமைசாலியா இருக்கான், எதையும் ரொம்ப கருத்தா செய்யறான். உங்களுக்கும் பயப்படுறான், எனக்கும் பயப்படுறான், எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கும் பயப்படுற பயம் அவன்கிட்ட இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணி செய்யுங்க, நீங்க ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இப்படி ஒரு தந்திரமான வேலை செஞ்சது சரின்னு சொல்லக்கூடாது, முடியாது. இப்படி யாக்கோபு தந்திரமாக தாயினுடைய ஆலோசனை கேட்டு அப்படி செஞ்சதுனால இவரும் ஏமாத்தப்பட்டார். அதான் ஏமாத்தாதே ஏமாறாதேன்னு நான் சொன்னேன். வாசித்து பார்க்கலாம் வேத புத்தகத்தில். இவரும் ஏமாற்றப்பட்டார். ஆதியாகம புத்தகத்தில் 29வது வசனத்தில் 25வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 29:25 வாசிங்க. காலையில அவளுக்கு லேயாளை யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சீரு? ராகேலுக்காக அல்லவா நான் உம்மிடத்தில் வேலை செய்தேன். எனக்கு ஏன் அப்படி ஒரு வஞ்சகத்தை செஞ்சாரு, அநியாயம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு கேட்டார், கொதிச்சுட்டார் யாக்கோபு. ஏன்னா மாம பிள்ளை இல்ல, இளைய பிள்ளை ராகேல் மேல இவருக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, அவன் மேல இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனால மாமா எனக்கு ராகேல் கட்டி வைங்கன்னு சொல்லி கேட்டாரு. கட்டி வந்துருவேன் மருமோனே அப்படின்னு. அப்ப நான் அதுக்கு பரிசம் கொடுக்கணும்ல, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, எல்லாம் வர்ற வழியில களவு போயிட்டேன், கொலை போயிட்டேன், நான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பேன், ஏதாவது பரிசம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அவளுக்காக என் மந்தை நீ 7 வருஷம் என்ன செய்ய மேய்த்து கொடு, கூலி கிடையாது உனக்கு, அந்த கூலிக்கு மேல என் பிள்ளைய உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகேன்னு சொல்லி ஒரு அந்த ஆர்வத்தில் 7 வருஷமும் பஞ்சா பறந்துட்டு, ஆமாம் 7 வருஷம் 7 நாளை போல அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லிட்டு இருக்குது. நாள் வந்துட்டு ஓடி வந்தார், மாமா மாமா அப்படின்னு ஓடி வந்தார். என்னம்மா என்ன மர்மோனே அப்படின்னு. மாமா 7 வருஷம் முடிஞ்சிட்டு மாமா, ராகேல் எனக்கு தாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். சரி மாமா மர்மோனே ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொன்னார். கல்யாணம் நாள் வந்துச்சு. பொதுவாக ஆதி காலங்களில் விசேஷமாக இந்த இஸ்மாவேலர்களாக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஆபிரகாம் காலங்கள் எல்லாம் இப்படி ஒரு வழக்கு இருந்தது என்று சொல்லி இப்பொழுதும் முஸ்லீம்களில் நம்ம பார்க்குறோம். பொண்ணை வந்து முகத்தை மூடி பூ அலங்காரம் பண்ணி முகத்துக்களையும் மூடி தான் கொண்டு வருவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த முகத்தை என்ன செய்வாங்க, மாப்பிள்ளைக்கிட்ட காட்டுவாங்க. அப்படி வழக்கு இருந்துச்சு. அதனால் அப்படி தான் வந்திருக்கணும் பொண்ணு. அப்படி வந்ததுனால இவருக்கு தெரியல, முகம் தெரியல. சரி மாமா ராகேல நம்ம கிட்ட கொடுத்துட்டாருன்னு கைப்பிடிச்சு கொடுத்துட்டாரு, சந்தோஷப்பட்டு ராத்திரியும் முடிச்சுட்டு காலையில தான் இவருக்கு பார்த்தா அது லேயாலும் தெரிஞ்ச உடனே அவர் கொதிச்சுட்டார். அட மாமா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியே மாமா, நான் லேயாளுக்காகவா 7 வருஷம் வேலை செஞ்சேன், ராகேலுக்காக வேலை செஞ்சேன், வஞ்சிச்சுட்டீர அப்படின்னு சொல்லி கொதிச்சு போனார். இதே தான் ஏமாத்தி முறையா ஈசாக்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்காம, நீ யாருப்பா உன்னை தடவி பார்க்கட்டும் வாப்பா மகனே அப்படின்னு சொன்ன பொழுது கையை காட்டினார், பாருங்கப்பா அப்படின்னு. அவருக்கு கண்ணு தெரியாது, அதனால கையை தடவி பார்த்தாச்சு, ரோகமா இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். அப்பாவா அவர் உண்மையை சொல்லல, மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லல, திருட்டளவா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வந்தாரு. இதே சம்பவம் தான் இப்போ லாபான்னு செஞ்சாரு, இப்போ கொதிச்சு போனாரு. பாத்தீங்களா? அப்போ ஏமாற்றாதே ஏமாறாதே. ஏமாத்தினீங்கன்னா நீங்களும் ஏமாறுவீங்க. அவருடைய ஆசீர்வாதம் நிறைவுள்ளதா இருக்கணும், அது நிலைச்சிருக்கணும். அவர் செய்தது தவறு, அது குறைவுள்ளதாக இருந்தது. ஆனா இவரு வாக்குத்தத்த புத்திரனா இருந்தாரு. இவர் மூலமா தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சித்தம் வச்சிருந்தாரு. எல்லாம் சரிதான்.
அதுக்காக இவர் பெற்றுக்கொள்றதுக்கு இவர் எடுத்த அணுகுமுறை சரி கிடையாது. அது ரைட்டுன்னு சொன்னா எல்லாரும் ஏமாத்தி செய்யலாம் தானே. அதனாலதான் இவர் ரொம்ப பல முறையும் இவருக்கும் அந்த ஏமாற்றுறதுனால, ஏமாற்றி ஒரு காரியத்தை வாங்குறதுனால, நியாயமா முறையா காத்திருந்து வாங்காம ஏமாற்றி வாங்குறதுனால உண்டான வலி எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதை ஒன்னோட விட்டாரு. 20 வருஷமா இவருக்கு சம்பளத்தை சொல்லிட்டு அவரை கொடுக்காம லாபம் நினைச்சார். மாமன் டிமிக்கு கொடுத்தாரு, டிமிக்கு கொடுத்துட்டே இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் இவரிடத்திலிருந்து அநேக நல்ல காரியங்களை பார்த்து இவருக்கு அந்த பாவத்தை குட்டி காட்டி அவரை ஒத்துக்கொள்ள வச்சு தன்னை தாழ்த்தின பிற்பாடு அந்த சுதந்திரத்தினுடைய ஆசீர்வாதம் அவருக்கு சரியாக கிடைக்கும்படியாக செஞ்சார். அதை அனுபவிக்கக்கூடிய சமாதானத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 26, 27 வசனம் வாசிங்க. அதாவது இவருக்கு எல்லாம் இருந்தும் அதை சமாதானத்தோடு ஒரு மன சந்தோஷத்தோடு இழப்பாறுதலோடு அதை அனுபவிக்க முடியல. ஒரு சங்கடத்திலையும் ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஒரு குழப்பம் கலக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் அது அவருக்கு இருந்துச்சு. மனைவி பிள்ளைகளாகட்டும், எல்லா காரியங்களாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை சமாதானமா ஒரு சந்தோஷமா மனநிறைவா அதை அனுபவிக்க முடியல அவனால. கடைசியில் எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்தாரு. கர்த்தர் இவர் ஆசீர்வதிக்கிற சித்தம் இருந்ததுனால லாபானை எச்சரித்து திருப்பி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமும் இவருக்கு ஒரு பெரிய திகிலு, பயத்துக்கு எதுவான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்துச்சு. ஏசா எழுதி கொண்டு வாரான், நான் இவர்கள் கூட உங்களுடைய 2 பரிவாரங்களையும் அடித்து நிர்மலமாக்குறதுக்காக கடந்து வாரான் அப்படின்னு சொன்ன பொழுது ரொம்ப கலக்கமாயிட்டு ஒரு தேவசனத்தில் போய் ராத்திரி பூரா காத்து கிடந்தார். தேவனோடு கூட ஜெபத்தில் போராடினார். 2 பேரும் இவர் மாம்சத்திலே வளர்ந்தார். ஒருவர் கூட இவர் கட்டி புரண்டு சண்டை போடுற மாதிரி ஒரு அனுபவத்தையும் இவருக்கு கொடுத்தாரு. இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்ததுனால தம்ம கூட போராடுறது தேவனை அறிஞ்சுக்கிட்டாரு. இவர் விடலை, அவரை விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எப்படியாவது அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ளோம் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவர் கடைசியில் ஆண்டவர் சொன்னார், போகட்டுப்பா, பொழுது விடியுது அப்படின்னு சொன்னார். நீர் என்ன ஆசீர்வாதித்தால் வழியே அவங்க போக மாட்டேன்னு சொன்னதும் அடுத்து அவர் ஒரு கேள்வி கேட்டார்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அதே 32, 26, 27 ஒரு தேவனுக்குள்ள வாசி. அப்பொழுது அவர் நான் போகட்டும், பொழுது விடுவிப்பா, என்னை விடுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, நீர் என்ன ஆசீர்வதிச்சுட்ட அப்படின்னு சொன்னாலும் வழியா என்ன சொல்ல மாட்டேன், போக விட மாட்டேன்பா அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆசீர்வாதத்தை நிறைவா சம்பூர்ணமா பெற்று அனுபவிக்கிறதுக்கு அவர் பண்ண ஏமாற்று வேலை ஒரு குறைவா இருந்திருக்கு. அப்போ அது அவருக்கு குட்டி காட்டுறதுக்கு கர்த்தர் கேட்டாரு. சரிப்பா, அவன் பேர் என்னன்னு கேட்டார்னு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 37. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு சாமின்னு சொன்னார். இவருக்கு புரிஞ்சுட்டு, ஆண்டவருக்கு யாக்கோபுன்னு தெரியாதா? தெரியும். இவர் தகப்பட்ட போய் சொல்லி, ஏதாவது போய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டது அது சரின்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனபடினாலே அந்த சப்ப இவருக்கு சுட்டியும் காட்டினாரு, கொட்டியும் காட்டினார். நறுக்குன்னு ஒரு குட்டு குட்டினாரு. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. போய் ஆண்டவர்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே, நான் ஏசான்னு தகப்பண்ட போய் சொல்ல மாதிரி ஆண்டவர்கிட்டையும் போய் சொல்ல முடியுமா? அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லாருன்னு யாக்கோபுக்கு ஒரு உணர்வு உண்டான பொழுது கண்டிப்பா கண்ணீர் விட்டு அழுது தன்னை தாழ்த்தி
ஆண்டவரே என் பேர் யாக்கோபு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார், அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறோம். தேவனுடைய பிள்ளையே, எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையும் நமக்கு சொல்லப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தவறான வழியை நம்ம கையில் எடுக்கவே கூடாது. குறுக்கு வழியில் நம்ம போகவே கூடாது. அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு விளங்க சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமாம், அவரோட பலத்த கருத்தில் நீங்கள் அடங்கியிருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் செய்வார். அந்த கால வரைக்கும் நம்ம ஏதாவது தப்பு தட்டா பண்ணி அதனால் தீமையை வருஷத்துக்கு கொள்ளாமல் நம்மளை ரொம்ப கவனமாக நம்ம என்ன செஞ்சுக்கணும். எவ்வளவு ஒரு மன பாதிப்பான சூழ்நிலையாக இருந்தாலும் ஏழை குடும்பம் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டு முழிக்காம அதனால நமக்கு ஒரு குறை உண்டாகிறாம, அல்லது நமக்கு தருவேல என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு நஷ்ட கஷ்டம் உண்டாயிராம, அது நடக்காம போயிடாம நம்ம என்ன செய்யணுமா, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்னு சொல்லி 1 பேதுரு 5:6 எழுதியிருக்கு. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ரொம்ப பொறுமையா மனத்தாழ்மையோட நம்ம என்ன செய்யணும், அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு அது தப்பாக முடிஞ்சிடாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, துரோகம் பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, கூட இருக்கிறவங்களுக்கு, மனுஷர்களுக்கு, உடன் ஊழியர்களுக்கு, நமக்கு சமூலமாக இருக்கிற யாருக்கும், குடும்பத்திலேயோ யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணவே கூடாது, அநியாயம் பண்ணவே கூடாது, செய்யவே கூடாது. நாம் ரொம்ப கவனமாக நம்முடைய வாயையும் நம்முடைய மனதையும் நம்முடைய கைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம காத்துக்கொள்ளணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. குறிப்பாக இந்த பிரசங்கத்தின் மூலமாக நம்ம மனசில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. வச்சு ரொம்ப கவனமாக நடக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார்கள். அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம மோசம் போகிறோம்னு அர்த்தம். அப்படி இல்லாதபடிக்கு நாம் ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஊழிய காலங்களை நான் ரொம்ப கவனமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த துரோகம் அநியாயம் செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், விசேஷமாக நன்மை செய்தவங்களுக்கு, நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு, நமக்கு கீழே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, மேலே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. அது பெரிய துரோகம். அப்படி செய்யாதவங்களுக்கு நாம் காத்துக்கொள்வோமாக. அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையே நமக்கு செய்வார். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் தீமையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மோட்சம் போய் சேர்வோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவகாலமெல்லாம் தேவனால் நாம் காக்கப்படுவோம், நடத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.